திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம், எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளிலும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய அனைத்தையுமே தெரிந்தே ஏமாறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஷபராசியை பார்த்து அடிச்சுக்கவே முடியாது. பாசத்துக்குனாலும் அன்பாலையும் தெரியும் இவங்க தப்பு பண்றாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்களால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு மனதை உடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறார். அதே போல இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜூன் 1ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார். பெரிய யோகங்க. ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, பார்வை இருந்தாலும் சரி, கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதுமே இவங்க 2 பேருமே இங்கதான் இருப்பாங்க. குரு இந்த வருஷம் முழுவதும் இங்கதான் இருப்பாங்க. ரிஷபராசிக்கு நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நேரம் நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வேலை வாய்ப்புகள் இல்லையா, அதே போல உங்க ஜாதகத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு, நல்லா இல்லாம இருக்கீங்களா, அதற்குண்டான என்ன வழிபாடுகளோ, என்ன தெய்வத்தை பிடிக்கணுமோ அதை பிடித்து வழிபாடு பண்ணிக்கோங்க அப்படிங்கறத ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலீங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு, ரிஷபராசி நல்லா இருக்கு எல்லா ஜோஷியும் சொல்றீங்களே தவிர ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குன்னு ஒரு 10% ரிஷபராசி சொல்லிட்டு இருக்கு. பயப்பட வேண்டாம். குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது உங்க கைப்பகுதியாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து வருகிறார். கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. இத்தனை நாள் நீங்க பிளான் பண்ணி ஒரு கூடு கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கூட்டுடைய ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரப்போகுது. இத்தனை நாள் நீங்க போட்ட உழைப்புக்குண்டான ஊதியம் எப்ப வரப்போகுதுன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. நீங்க செஞ்ச அனைத்து பிளானிங், அத்தனை முயற்சி, அத்தனை கடின உழைப்புக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் ரிஷப ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதியில இருந்து தொடங்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த ரிஷப ராசிக்கு ஒரு மேக்சிமம் ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா, நண்பர்கள் கிட்ட ஏமாறுறது. உன்னை நம்பிட்ட, எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்னா எதிரிக்கும் கூட தன்னுடைய வீட்டுல இடம் கொடுக்கக்கூடியவர் தான் ரிஷபராசி. அவன் துரோகம் தான் பண்றான், முதுகதான் குத்துறான், ஆல்ரெடி குத்தியாச்சு, பட்டும் திருந்தாத ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் என்னதான் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, என்னதான் உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, எதிரிக்கும் கூட, அதனாலதான் சொல்றேன், எதிரிக்கும் கூட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தான். சோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த நல்ல நேரத்துல உங்களை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. எல்லாருமே உங்களை ஏமாத்துறது ரெடியா இருக்கிறாங்க. ஓடுற குதிரை மேலதானே நம்ம பணம் கட்டுவோம். இப்ப ரிஷபராசி ஓடுற குதிரை, உங்க மேலதான் எல்லாத்தினுடைய பார்வையும் இருக்கு. ஏன்னா எல்லாமே யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லா பக்கமே பரவி போச்சு. ரிஷபராசி, துளாராசி, மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு. சோ ஆல்ரெடி உங்க சொந்தக்காரங்க, உங்க பேரண்ட்ஸ் ஆகிறது எல்லாருக்குமே உங்க மேல ஒரு பார்வை வச்சிருப்பாங்க. சோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு கண்டிப்பா முக்கியம். உங்களுக்கு தீய பார்வைகள் நிறைய இருக்கு ரிஷபராசிக்கு. இப்ப கண் திருஷ்டிகள் அதிகமா பட்டுட்டு இருக்குது ரிஷபராசிக்கு இப்ப. சோ கண்டிப்பா ரிஷபராசி ஒரு பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும். அது உக்க தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்க குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்க அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி, மாரியம்மன், காமாட்சி, மீனாட்சி, இப்படி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தெய்வ வழிபாடை எப்பொழுதும் வைத்துக் கொள்வது என்பது இந்த காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. சோ அதெல்லாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அருமையான காலகட்டங்கள். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்காரு.
4ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது எவ்வளவு யோகம் தெரியுங்களா? சுகஸ்தானம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. வீடு மனை சொத்துக்கள் அமைய போகுது. புதிய வீட்டுக்கு போக போறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குறீங்க. இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய 22ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. 2ஆம் அதிபதி 2லயே இருக்காரு. சோ இந்த மாசம் நீங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா சுக பிரம்ம ரிஷியினுடைய வழிபாடுகள் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு கிளி உருவம் கொண்டவர் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ரொம்ப நெருங்கின ஒரு கனெக்டிவிட்டியில வரக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அங்க வந்து இருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம். கிருத்திகை முருகனுடைய நட்சத்திரம், ரோகிணி கிருஷ்ணருடைய நட்சத்திரம், மிருகசீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துட்டீங்கன்னா ராகவேந்திர பெருமான அவதரித்த நட்சத்திரம். அதுமே ராகவேந்திரர் வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிதான் முக்தி அடைந்தார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கலைகள்ல ஜெயிக்கணும், நீங்க எடுத்திருக்கக்கூடிய இப்ப ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கிருஷ்ணரை புடிச்சுக்கணும். அதே போல பெண் தெய்வத்தை வழிபாட நீங்க பண்ணணும். சோ நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சுக பிரம்ம ரிஷியினுடைய வழிபாடுகள் நிறைய பண்றீங்க. இப்போ அதனுடைய தொடக்கங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலும் அந்த சுகபிரம்ம ரிஷியினுடைய அவர் வந்து கிளி உருவம் கொண்ட ஒரு சித்தர். அவருடைய வழிபாடுகளை இங்க பண்ண 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 வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ 2ஆம் அதிபதி 2லயே இருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம். சோ குரு சுக்கிரன் சேர்க்கையாக இருந்தாலும் 22ஆம் தேதிக்கு மேல இந்த புதனும் 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு. சோ குல தெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ 5ஆம் அதிபதியுமே 3ஆம் வீட்டுல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இருக்கும் பொழுது நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் உங்க குலதெய்வம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நின்று வழி நடத்தி கொடுக்கும். நீங்க கும்பிடுறீங்க, கும்பல, நீங்க கோயிலுக்கு போறீங்க, போகல, இதெல்லாம் ஒரு பக்கம். பட் இந்த மாதம் கிரகங்கள் ரீதியாக கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமா உண்டு. குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் நிறைய இருக்க போகுதுங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல மிகப்பெரிய பணக்கார யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா 3 கிரகங்கள் சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஒண்ணு சுக்கிரன், பொதுவாகவே சுக்கிரன், குரு, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன். இது உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதத்துல 3 பேரும் சேர்ந்து பணம் எண்ணக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்கு இதை விட ஜாக்பாட் மாதம் என்ன இருக்கு. சோ இந்த மாதம் பிளான் பண்ணுங்க. உங்க மேல நிறைய பேருடைய கண் இருக்கு, உங்களை நோக்கிதான் எல்லாத்தினுடைய பார்வைகளும் உண்டு. சோ இந்த மாதம் பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது எடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சனி 11 உட்கார்ந்துருக்கு. சனி 11 இருந்தாலும் சனிக்கு பார்வை இருக்குங்க 3, 7, 10. அப்போ உங்க ராசியை பார்க்குது. இந்த ராசியை சனி பார்க்கிறது காலகட்டங்கள் எல்லாமே எல்லா முயற்சியும் நீங்க பண்ணுவீங்க. ஆனா கொஞ்சம் தடைபட்டு நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் இருக்கும். தடையே இல்ல, இந்த விஷயம் இங்க போல நடந்துரும் அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிரும், ரொம்ப அசால்ட்டா இருப்பீங்க. போய்க்கலாம், பண்ணிக்கலாம், எல்லாமே நமக்கு நடக்கத்தானே போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெரிய மைனஸ். சோ இதை மட்டும் கைவிட்டுருங்க. எதாக இருந்தாலும் நீங்க முன்னாடி போய் நிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள். முன்னாடி வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிறது ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி ராசியை பார்க்கறதுனால சோம்பலை விட்டு எல்லா காரியத்துக்கும் முன்னாடி போய் நின்று செய்யுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டு. சோ பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது, திடீர் வருமானங்கள் வரப்போகுது, திடீர் பண வரவுகள் எல்லாமே ஏற்பட போகுது. அதனால கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த வருடம் கண்டிப்பாக நகை வாங்குவீங்க, நகை சேர்த்துவீங்க. கொஞ்சம் கடன் எல்லாமே அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருந்தே தொடங்க போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதியான இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். 6 கூட 3ஆம் வீட்டுல போகும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகமாக கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அமைப்பு வரப்போகுது. விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், இதெல்லாமே ரிஷபராசிக்கு இந்த மாதம் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேக்சிமம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ நீங்க திருவண்ணாமலை போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அல்லது ஒரு போட்டோவாவது உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில ஒரு பிரசாதம் கிடைக்கும், ஒரு ருத்ராட்சம் கிடைக்கும், அல்லது வந்து அவருடைய ஒரு போட்டோவாவது சிவபெருமானுடைய போட்டோவாவது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடுகளும் ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். கிளி அடிக்கடி உங்களுடைய கண்ணுல தென்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மயில் அடிக்கடி தென்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது கிளிக்கோ மயிலுக்கோ பாத்துட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயாவது நீங்க அடிக்கடி அதை தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல மனசு தெளிவா இருக்க போது. எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாத ஒரு மாதமாக
ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்படும். எல்லாருமே எல்லா ஜோசியருமே யூடியூப்ல ரிஷபராசிக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணும் நல்லா இல்லையே அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இயங்கிட்டு இருக்கிறது இப்ப கேக்குது. பயப்பட வேண்டாம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருக்க போகிறார். அதனால முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா தைரியம் அதிகமாக போகுது. நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. கல்யாணம் ஆகாம வரன்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொந்தத்துக்குள்ளேயே நிறைய வரன்கள் வரப்போகுது. ரொம்ப தெரிஞ்சவங்களே வந்து உங்களுக்கு வரன் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 7-12 தொடர்பு ஏற்படுதுன்னா வெளி மாநிலத்துல, அதாவது வெளி மாநிலத்துல அல்லது வெளியூர்ல உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டுல இந்த மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது வரனை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிள்ளையில வெளியும் தேடுங்க. சூப்பரா கிடைக்க போகுது. நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. மனசுக்கு பிடித்த அது போல வரன்கள் அமைய போகுது. 15ஆம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை பெய்ய போகுது. 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா பெரும் பணம் சம்பாதிப்பீங்க. வரன்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் இந்த கிரகங்கள். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இன்ப சுற்றுலா போயிட்டு வருது, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, அது குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிஷபராசி இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சுப பயணங்களாகத்தான் இருக்கும். இத்தனை நாள் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே விரயங்களாக இருக்கும், விரயங்களாக இருந்திருக்கலாம். போட்டோ உழைப்புக்கோ போட்டோ முதலீடுக்கோ ஒரு நல்ல பலன் இல்லாம இருந்திருக்கலாம். பட் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குருவை சனி பார்க்கிறார். குரு சனியை பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய யோகம். ஏன்னா அடுத்து உங்க 7ல் சனி வந்துரும். சீக்கிரமா இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே என்ன அளவுக்கு உங்களால பிளான் பண்ணி ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சுக்கோங்க. ஏன்னா 7ல் சனி வந்துருச்சுன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல 7ல் சனி வர்றது யோகம். பட் இன்னும் அது இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு 7ல் சனி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான பாதைகளாக இருக்கும். அதனால இப்பவே கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத பார்த்து சரிப்படுத்திக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அதே போல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான மாதம். பயன்படுத்த வேண்டிய நம்பர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3ஆம் பட்சமாக 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர் சூப்பரா இருக்கும், ஒயிட் கலர் சூப்பரா இருக்கும், பிங்க் சூப்பரா இருக்கும், ஆரஞ்சு சூப்பரா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.